ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், வீட்டு வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்பு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். நம்ம வீட்டில் ஒரு சில சமயங்களில் வந்து கரண்ட் இல்லைன்ற பட்சத்தில், அதே போல் ஃப்ரிட்ஜில் நம்ம கொத்தமல்லி புதினாலாம் வச்சோன்னா உடனே வாடிரும். ஸோ அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இப்போ நான் வீடியோவில் காட்டிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் பாதி அளவு கட் பண்ணிவிட்டு கால்வாசி அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட் இல்லைனாலும் நீங்கள் வெளியே கூடி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இஞ்சியுமே அதேமாரி தான். இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஈரமான துணியில் சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே சூப்பராக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காய்ந்தும் போகாது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை கழுகக்கூடிய சிங்க் ஆகட்டும், பாத்திரம் கழுகக்கூடிய சிங்க் ஆகட்டும், ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்கும். ஸோ அந்த கரையை வந்து சுலபமாக நீக்கிறதுக்காக நான் நல்ல புளிச்ச மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மெயின் வந்து தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அந்த மாவில் இருக்க ஈரப்பதமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இப்போ இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் டப்பில் தான் வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் வந்து நல்ல சாஃப்டான ஒரு ஸ்க்ராட்ச் பிட் எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ங்க. மெயின் பார்த்திங்கன்னா கையில் கை க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா கவரை கூட நல்லா சுற்றிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா அந்த கரை எல்லாமே வந்து அந்த நம்ம போட்டிருக்க அந்த சொல்யூஷன் வந்து அந்த சிங்க்கில் நல்லா படிஞ்சு, ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், பளபளன்னு ஆயிடும். ஸோ இதே போல் வால்லையுமே பாருங்கள், இங்கே கரையெல்லாம் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கேயுமே வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கனாலே போயிடும். ஆனால் சிங்க்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஊற வச்சு தான் வந்து நம்ம கழுகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிங்க்கில் எல்லாமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நான் கழுகி காட்டுறேன். இது பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த ஹேண்ட் வாஷ் டப் வந்து சூப்பராக வந்து பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ண பாருங்கள். இப்படி இருந்த இந்த சிங்க்கை வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது. டைரெக்டாக அந்த சொல்யூஷனை தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்து கரை வந்து டக்குன்னு போயிடும். ஸோ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. ஸோ சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டு வரும்போது ரொம்ப வந்து கல் முடிச்சுலாம் போட்டுருவாங்க. ஸோ இதை வந்து நம்மளோட நகவெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது குள் பகுதி வந்து சென்டராக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அழகாக வந்து இந்த முடிச்சு எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் வீட்டில் அந்த நகவெட்டி இருக்குது, வெறும் நம்ம நகை வெட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டராக உள்ள அந்த இது மட்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்காகட்டும், இல்லைனா வந்து ஒரு சில வீட்டில் ஒரு நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு கூடிய சுலபமான ஒரு சில டிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மூடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அழகாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் புதுசாக இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா உள்ளே நம்ம ஒரு கவர் வந்திருக்கும்ல, ஸோ அழகாக வந்து நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு சுலபமாக சூப்பராக கட் பண்ண வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இதுவுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் முடிச்செல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா கூட அழகாக வந்து அதை அந்த முடிச்சு எடுத்து விடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு நகவெட்டியில் சென்டராக இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து என்னால் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா எப்பவுமே படுக்க வைக்கக்கூடாது. செவுத்து ஓரமாக வந்து இந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா நீண்ட நாட்களும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய்லாம் வாங்குறீங்க அப்படின்னா தட்டி பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்கணும். அதே போல் நல்லா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சம்டைம் நீங்கள் தேங்காய்லாம் வந்து உடச்சி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் வந்து கண் பகுதி வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து மெயின் அழுகக்கூடிய பகுதியே வந்து அந்த கண் பகுதி தான். ஓகேங்களா? ஸோ அந்த அழுகக்கூடிய பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மீதமான பகுதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இந்த மேலே இருக்க அந்த ஈரப்பதம், அதாவது கழுகிராதீங்க. மேலே அந்த தேங்காய் தண்ணி இருக்கும்ல, ஸோ அந்த ஈரப்பதத்தை லைட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா காய்ந்து போகாது. நம்ம சம்டைம் உடச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க, ஒரு சிலர் காஞ்சி போன மாரி ஆயிரும்.
ஸோ இந்த மாரி ஆகாம இருக்குது எண்ணெய் இல்ல உப்பு கூட நீங்க தடவலாம். லைட்டா சென்டரா இந்த இடத்துல தடவிட்டு, ஒரு பாத்திரத்தில நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லெமன்லாம் வாங்குனா இந்த மாரி கிளாஸ் டம்ளர்ல தண்ணி ஊத்தி அதுக்குள்ள போட்டு வச்சுட்டிங்கன்னா, லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஃபுல்லா தண்ணி ஊத்துறாதீங்க. கொஞ்சமா கால்வாசி அளவு ஊத்துனா போதும். ஏன்னா வந்து லெமன் போட்டது வந்து முங்கிரும், தண்ணி மேல வந்துரும். அதேபோல பூண்டெல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அப்படியே இந்த முழுசா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் காய்ந்து போன மாரி வாங்குனாலும், உள்ளுக்குள்ள வந்து அந்த ஈரப்பதம், அதாவது நம்ம கிச்சன் உள்ளுக்குள்ள தானே வைக்கிறோம். ஸோ ஈரப்பதம் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே அழுகிரும். ஒரு மாரி காய்ந்து போன மாரி ஆயிரும். ஸோ இந்த மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, 2 விஷயம். ஒண்ணு வந்து நம்மளுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா, அழுகும் அழுகாது. அதே சமயத்தில மேல நல்லா காய்ந்து போறனால, நம்மளுக்கு அந்த பூண்டு தோல் உரிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா, சுலபமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. நம்ம வீட்ல எப்பவுமே இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு 150 கிராம். ஸோ அந்த மாரி ஏற்றம் தாழ்வா தான் அரைப்பாங்க. எப்பொழுதுமே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும்போது 2மே சரிசமமா எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே போடுறதுக்கு நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார்ல நீங்க இஞ்சிய போட்டுருங்க. நல்லா குட்டி குட்டியா நறுக்கி இஞ்சிய போட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்ட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பூண்டுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கறனால தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சா மட்டும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே சமயத்துல நம்மளுக்கு நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும். இப்ப பாருங்க, நான் வெறும் வந்து இஞ்சிய தான் குட்டி குட்டியா நான் வந்து அரிஞ்சு போட்டு நல்லா இந்த பாருங்க பல்ஸ் மூலியம், நார்மல் மூலியம் அரைச்சு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பூண்ட நம்ம சேர்த்து அரைக்க வேண்டியது தான். அதேபோல இஞ்சி பூண்டுடைய கலர் மாறாம நல்ல வாசனையா நீண்ட நாட்களுக்கு வரணும்னா, இஞ்சி பூண்டு அரைக்கும்போது பூண்டு போடுவீங்களா, அந்த சமயத்தில கொஞ்சமா வந்து மஞ்சள் தூளும், கொஞ்சமா வந்து எண்ணெயும் போட்டு நீங்க அரைச்சீங்க அப்படின்னா, நல்லா சூப்பரா பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லைட்டா ஆயில் எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது கிடையாதுல்ல. ஸோ கொஞ்சம் நல்லா நைஸா அரைஞ்சு வரதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாரி அரைச்சு வச்சு நீங்க எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணி நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல வேஸ்ட்டா கிடக்கிற அதாவது டூத் பிரஷ் ஆகட்டும், அதேபோல் நம்ம இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பருமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ இதையுமே வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம இந்த மாரி டூத் பிரஷோட தலைப்பகுதியில வச்சு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா, சூப்பரா நம்மளுக்கு நல்ல வந்து ஒரு பிரஷ் மாரி கிடச்சிரும். ஸோ இத வந்து நம்ம கிச்சன் சிங்க்கு, அதுக்கப்புறமா பாத்ரூம்ல இருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற அந்த சிங்க்குமே வந்து அழகா வந்து கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டா தூக்கி போடாம இந்த மாரி ஆன்லைன்லேயே ஆகட்டும், கடைகள்ல நம்ம வாங்காம, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்னுத்துக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரஷஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த மாரி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாரி கூட நீங்க ரெடி பண்ணி அழகா வச்சுட்டீங்கன்னா, அழகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம எனக்குமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வந்து பார்க்க நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.